வணக்கம். இது தடப் நியூஸின் மாலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் ஞானதீபம் கிருஷாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை. நேபாளத்தில் இசாரா செவ்வந்தியுடன் சிக்கிய ஜாழ் தம்பதி அதிரவிக்கும் கைதிகள். கொட்டக்கலையில் விபத்தில் சிக்கிய ஆசிரியர் உட்பட 3. ஜாழ் குடும்பஸ்தருக்கு அமனாகிய ஜாழ் தேவி தொடர்ந்து. போராட்டத்தை உடனடியாக கைவிட்ட மின்சார சபை தொழிற்சங்கங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் காலை வேளைகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் ஜபரகமுவ, மத்திய, வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய, ஜபரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதியொன்றும் இசாரா செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் இன்று வீடொன்றில் பதுங்கியிருந்த நிலையில் செவ்வந்தி உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2025 பிப்ரவரி 19 கனேமுல்ல சஞ்சீவ புதுக்கடை இலக்கம் 5 நீதவான் நீதிமன்றத்திற்குள் சுட்டுக் கொல்லப்பட்டார். 25 வயதான பிங்குர தேவகே இசாரா செவ்வந்தி இந்த கொலையில் உதவியதாகவும் உடந்தையாகவும் செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இவர் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை வழிநடத்தியதாகவும் திட்டத்தை திட்டமிட்டதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. துப்பாக்கிச்சூடு நடந்த நாளில் இருந்து இவர் தலைமறைவாக இருந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம், மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு மற்றும் நேபாள பாதுகாப்பு படையினரால் இசாரா செவ்வந்தியை கைது செய்வதற்கு சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட குழுவில் கம்பகா மற்றும் நுகேகொடியைச் சேர்ந்த 2 பேரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதியும் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இசாரா செவ்வந்தியுடன் சிக்கிய ஜாழ் தம்பதி தலைநகர் காத்தமாண்டுவில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் இசாரா செவ்வந்தி மற்றும் குழுவினர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை கைது செய்யப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட ஏனைய சந்தேக நபர்களையும் நாளை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொட்டக்கலையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் கொட்டக்கலை எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் குறித்த விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. விபத்தில் சிக்கிய ஆசிரியர் ஒருவர் உட்பட 3 காயமடைந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கொட்டக்கலையில் இருந்து ஹட்டன் நோக்கி தனது மகனுடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஓட்டுநர் ஒருவர் முன்னால் சென்ற முச்சக்கர வண்டியை முந்திச் செல்ல முயன்றுள்ளார். இதன்போது எதிர் திசையில் ஹட்டனில் இருந்து தலவாக்கலை நோக்கி சென்ற மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதியுள்ளார். இதன்போது எதிர் திசையில் ஹட்டனில் இருந்து தலவாக்கலை நோக்கி சென்ற மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதியுள்ளதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியொன்று தொடருந்துடன் மோதுண்டதில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று பளை இத்தாவில் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த ஜாழ் தேவி தொடருந்துடன் கடவையை கடக்க முற்பட்ட முச்சக்கர வண்டி மோதுண்டுள்ளது. சம்பவத்தில் பளை வண்ணாங்கிணி வடக்கு பகுதியைச் சேர்ந்த 68 வயதுடைய வயோதிபரே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த 2 குழந்தைகளின் தாயான 36 வயதுள்ள பெண் சங்குப்பட்டி பாலத்தின் அடியில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டார். அவரது சடலம் இன்று யாழ்ப்பாணம் பொதுநல வைத்தியசாலையில் சட்ட மருத்துவ அதிகாரி ஜே பிரணவன் முன்னிலையில் உடற்கூட்டாய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது அந்த பெண் படுகொலை செய்யப்பட்டது உறுதியாகியுள்ளது. அந்த பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட உடற்பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலில் வீசப்பட்டுள்ளார். அவரது நுரையீரலில் நீர் புகுந்து மூச்சுத் திணறல்
ஏற்பட்டமையினால் உயிரிழந்துள்ளது உறுதியாகியுள்ளது. அந்த பெண் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் உடற்கூற்றாய்வில் அது உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாங்கள் முன்னெடுத்துள்ள சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை உடனடியாக கைவிட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. தங்கள் கோரிக்கைகள் தொடர்பாக எட்டப்பட்ட வாய்மொழி ஒப்பந்தங்களுக்கான எழுத்துப்பூர்வமான உறுதிப்பாட்டை பெற்றதைத் தொடர்ந்து இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக குறித்த தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஊழியர்களின் உரிமைகளுக்கான உத்தரவாதங்களை பெறுவதற்காகவும் இந்த போராட்டத்தை தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்திருந்தன. இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளின் போது ஒப்புக்கொள்ளப்பட்ட சலுகைகளை அதிகாரிகள் முறையாக ஆவணப்படுத்தியுள்ளனர் என்பதனை தொழிற்சங்கங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. புதிய துணை நிறுவனங்களுக்கு மாறுதலின் போது ஊழியர்களின் உரிமைகள், வேதனம், ஓய்வூதியம் மற்றும் வேலை நிலைமைகள் ஆகியவை பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய இந்த ஒப்பந்தங்கள் சட்டபூர்வமாக செல்லுபடியாகும் என்பதற்காகவே எழுத்துப்பூர்வமான உறுதிப்பாடு அவசியம் என தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியிருந்தன. இந்நிலையில் மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெறும் விசேட செய்தியாளர் சந்திப்பில் அந்த ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் KL சந்திரலால் இதனை தெரிவித்தார். முன்னதாக 6.8% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு முன்மொழிவுகளை முன்வைத்திருந்தது. இது தொடர்பில் தொடர்புடைய தரப்பினர்களிடம் அந்த ஆணைக்குழு கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கோரியிருந்தன. அவற்றை பரிசீலனைக்கு அடுத்து மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றத்தையும் மேற்கொள்ளாது எதிர்வரும் 3 மாதங்களுக்கு தற்போதைய கட்டணத்தையே பேணிச் செல்வதற்கு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.